முதலாவது வாசனம். கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம வெரி குட் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் கடந்த சில வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். ஸோ அந்த விசுவாசத்துக்கு ரொம்ப அடிப்படையாக ஆதாரமாக இருக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. இந்த விசுவாசம் நமக்கு எப்படி உண்டாகுது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் என்று உண்டாகிறது. எல்லாரும் சொல்லுவோமா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உண்டாகிறது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனாலதான் வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே போல நம்ம ஒரு சில வாரங்களாக நம்ம என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா இந்த விசுவாசத்துக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. வார்த்தை, விசுவாசம், இருதயம், இதை நம்ம அதிகமாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய காரியங்கள்ல நம்ம வெற்றியாளர்களாக நம்ம மாறிவிட முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னுமா அதிகமாக வளர்ச்சி அடைய முடியும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ விசுவாசம், இருதயம், இதன் அடிப்படையில் நம்ம ஒரு சில வாரங்களாக நம்ம காரியங்களை நம்ம தியானித்தோம். சரிங்களா? இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவாசமும் நம்முடைய நாவும் என்ற அந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா! இந்த விசுவாசத்துக்கும் நம்முடைய நாவுக்கும் எவ்வளோ சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் மனமகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா! நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய நாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி முக்கியம் அப்படின்னா வசனம், வேத வசனம் நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்கறது, கற்றுக் கொடுக்கறது, போதிக்கிறது. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது எப்படி பார்க்கலாம், இந்த விசுவாசத்தை இந்த நாவு எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த நாவு எப்படி ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கிறது என்பதை நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து இன்னொரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 3வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராக இருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா! நல்லா கவனிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நிறைய தவறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. மிஸ்டேக் பண்றோம், தப்பு செய்யறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். யார் பூரண புருஷன் சொல்லி பைபிள் அழைக்குது அப்படின்னா ஒரு மனுஷன் சொல் தவறாதவனால் இருந்தால். எப்படி சொல் தவறாதவனா இருக்க முடியும்? சிலர் என்ன நினைக்கிறாங்க, சொல் தவறாதவனா இருந்தா அவர் சொன்னார்னா செய்வாருப்பா, ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா நிச்சயமா செய்வாரு, அதுதான் சொல் தவறாதவனா இருப்பது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில சொல்லுவாங்களா, நீங்க வாங்க அடுத்த வாரம் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அடுத்த வாரம் போனா அதை அவர் கரெக்டா செஞ்சிட்டாருன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், சொல் தவறாதவர், சொன்னா செய்வாருப்பா. ஸோ இது அந்த அர்த்தத்தில் மாத்திரம் சொல்லப்படவில்லை. ஹல்லேலூயா! சில நேரங்கள் எனக்கு மனசு இருக்கும், இருதயம் இருக்கும், ஒருத்தருக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லியிருப்பேன், ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு சூழ்நிலை ஒத்து வரல, உதவியா இல்லை அப்படின்னா, அனுகூலமா இல்லைன்னா நான் செய்ய நினைக்கிற அந்த உதவி கூட என்னால் செய்ய முடியாமல் சில நேரங்களில் போய்விடுகிறது. அதற்காக நாமும் என்ன பண்ணுறோம், வருத்தப்படுறோம். ஐயோ, நான் சொன்னேனே, அவருக்கு உதவி செய்கிறேன்னு தான் சொன்னேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொன்னேன், ஆனாலும் எனக்கு சூழ்நிலை இல்லை, என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. எனக்கு இருதயம் இருக்குது, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, எனக்கு சூழ்நிலை, எனக்கு வாய்க்கலை அப்படின்னு சொல்லி நாமளே என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம். ஆனால் இங்கே இந்த வசனம் அதன் அடிப்படையில் சொல்லப்படலை. இதோட அர்த்தம் என்னன்னா, சொல் தவறாதவனா இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, சில ப்ரெஷர் பில்டப் ஆகுது. என்ன ஆகுது? ப்ரெஷர் பில்டப் ஆகுது. பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, அவனுடைய சூழ்நிலை, அவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற சூழ்நிலை என்னன்னா, எப்படியாவது நம்ம வாயை திறந்து பேச வைக்கணும், வாயை திறந்து
பேச வைக்கணும், எதையாவது என்ன பண்ணணும், சொல்ல வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறான், ப்ரெஷரை என்ன பண்ணுறான், நம்முடைய வாழ்க்கையில் பில்டப் பண்ணுறான். அதனால சில பேர் பாருங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அந்த ப்ரெஷர் பில்டப் ஆக 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 இதெல்லாம் சொல்லக்கூடாது, அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, இது தேவனுக்கு விரோதமான வார்த்தைகள், தேவனுடைய சித்தத்திற்கு மாறான வார்த்தைகள், தேவனுடைய திட்டங்களுக்கு மாறான வார்த்தைகள், இதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ப்ரெஷர் பில்டப் ஆகும்பொழுது, இந்த சோதனைகள் அதிகமாக ஆகும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா, வாயை திறந்து சில காரியங்களை கட 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 கடன்னு என்ன பண்ணிடுறாங்க, கொட்டிடுறாங்க. ஹல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் எவ்வளோ தாங்க நானும் பேசாமல் இருக்கிறது, நான் பேசக்கூடாது தாங்க இருந்தேன், நான் எதுவும் சொல்லக்கூடாது தாங்க இருந்தேன், ஆனால் எனக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, என்னுடைய கோபத்தை நான் எவ்வளோ தான் அடக்க முடியும், நான் எவ்வளோ தான் நானும் பொறுமையாக இருக்க முடியும், அதாங்க என்னால் அடக்க முடியும், எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கத்தி தீர்த்துட்டேங்க, கொட்டி தீர்த்துட்டேங்க, பேசி தீர்த்துட்டேங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன, நான் சொல் தவறாத எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நெகட்டிவான வார்த்தையை விடக்கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளோதான் சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு தவறான வார்த்தைகள் வெளியே வாயிலிருந்து வரக்கூடாது. அதாவது நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாம அதை பற்றி சொல்லலை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நெகட்டிவான வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வெளியே வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்களுடைய வாயிலிருந்து புறப்படலாகாதுன்றார். கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லும் பொழுது இந்த தெருவில் சண்டை போடும்போது அப்படி சொல்கிற அந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் மாத்திரம் அல்ல. கெட்ட வார்த்தைகள் என்பது அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தை தான். எதிர்மறையான வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தை தான். இல்லைங்க அந்த கானான் தேசத்தை எங்களால் சுதந்திரிக்க முடியாது, அதில் இருக்கிறவர்கள் எல்லாரும் ராட்சதர்கள், அதில் எப்படி போய் சுதந்திரிக்க முடியும், இது கெட்ட வார்த்தை கடவுளுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி தாங்க இருக்குது, என் தலையெழுத்து எழுதி வச்சிருக்குது, என்ன பண்றது, இப்படி தான் இருக்கணும் போல, நடக்கணும்னு இருக்கு போல, கெட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. என்னை விட்டுருங்க, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் வழியை நான் பார்த்துட்டு போறேன், கெட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாய் பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாமே என்ன வார்த்தைகள் தான், கெட்ட வார்த்தைகள். கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. இந்த வார்த்தையை பேச வைக்கிறதுக்கு பிசாசு எல்லா விதமான காரியத்தை செய்வான். எப்படியாவது வாயிலிருந்து வார்த்தையை வாங்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்போ பூரண புருஷனா இருக்கிறன்னா வாயிலிருந்து வார்த்தை ஸ்லிப் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சில நேரம் அப்படி ப்ரெஷர் பில்டப் ஆகுது, கோபம் பில்டப் ஆகுது, வாயிலிருந்து என்ன வந்துடக்கூடாது சொல்லுங்க, பாவமான வார்த்தைகள் வந்துடக்கூடாது. எது பாவம்? இல்லைங்க நான் தப்பான வார்த்தைகள் எதுவும் பேசலைங்க, அசிங்கமாலாம் எதுவும் பேசலைங்க, நான் வரலன்னு தான் சொன்னேன், அதுவே கெட்ட வார்த்தை தான். நான் சர்ச்சுக்கு வரலன்னு சொன்னேன், அது கெட்ட வார்த்தை. ஜெபத்துக்கு வரமாட்டேன், எனக்கு இது வேணாம், பைபிள் படிக்க மாட்டேன், என்னை விட்டுருங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துன்னு போறேன். அப்படி ப்ரெஷரை பில்டப் ஆகி பிசாசு என்ன பண்றான், பேச வைக்கிறான். சில நேரங்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான கோபமான ஒரு சூழ்நிலையில, டென்ஷன்ல, அப்படி ப்ரெஷர்ல என்ன, இல்லைங்க நான் இருக்கிறதோட செத்துட்டா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க, டக்குன்னு சொல்லிடுறாங்க. ஹல்லேலூயா. அது கர்த்தர் எப்படி பார்க்கறாரு, கெட்ட வார்த்தை சொல்லாதீங்க, தேவனுக்கு விரோதமான வார்த்தை, தேவனுடைய சித்தத்திற்கு மாறான வார்த்தை. நான் இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன், என்னை உயிரோட பார்க்க மாட்டீங்க, நான் போயிடுறேன், இது மாதிரிலாம் பேசுறாங்க நிறைய இடங்கள்ல. இந்த மாதிரிலாம் கர்த்தருடைய பார்வையில அதெல்லாம் கெட்ட வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைக்கு அகைன்ஸ்டா பேசுற வார்த்தைகள் எல்லாமே கெட்ட வார்த்தைகள். அவர்களை வேதம் எப்படி அழைக்குது, பூரண புருஷர்கள் என்று அழைக்கவில்லை. எப்படி அழைக்குது சொல்லுங்க, பூரண புருஷர் என்று அழைக்கவில்லை, பூரண புருஷர்கள் என்று சொல்லவில்லை, அதற்கு மாறாக அழைக்கிறது. ஹல்லேலூயா. பூரண புருஷனுக்கு மாறாக அழைக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப கரெக்டா இருந்தது அப்படின்னா, நம்ம எதை பேசுகிறோம், வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம செய்கிற ஊழியமே யாருக்கு தான் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு, வார்த்தைக்கு ஊழியம் செய்கிறோம். நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோம், வார்த்தை, அவர் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த தேவனுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஊழியம் செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப நம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம்.
இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி நம்மை படைத்திருக்கிறார். அவர் பேசுறாரு, நம்மையும் பேசுகிறவர்களாக, அவரை போல பேசுகிறவர்களாக, அவரை போல விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நம்மை உருவாக்கி படைத்திருக்கிறார். அவருடைய சாயல் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்ப யார் சொல் தவறாத மனுஷனா இருக்கிறான்? யார் சொல் தவறாதவன் சொல்லுங்க பார்ப்போம். சோதனைகள் மத்தியில, பிரஷர் பில்டப் ஆகிற மத்தியில நம்முடைய வாயிலிருந்து தேவனுக்கு விரோதமான வார்த்தைக்கு வெளியே வந்துடக்கூடாது. அவன் தான் சொல் தவறாதவன். ஹல்லேலூயா. இதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மெச்சூர்டு கிறிஸ்டியனா இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெளியில வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அது நம்மை கரைப்படுத்தி விடுகிறது. நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? சுரண்டி எடுத்துரும். அதுக்கப்புறம் முட்டி மோதனா கூட ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். நிறைய பேரோட வாழ்க்கையில பாருங்க, சோதனை வருது. எதுக்குன்னா பாவம் செய்ய வைக்கிறதுக்கு சோதனை வருது. அப்படியே நம்ம கஷ்டப்படுறோம். இது செய்யக்கூடாது, இதை பேசக்கூடாது. அந்த சோதனை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த சோதனையை ஜெயிக்காம, அந்த சோதனைக்கு இணங்கி பாவங்களை செய்யும் போது, தவறுகளை செய்யும் பொழுது, வாயில் இந்த வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் வரும்பொழுது என்ன நடக்குது? பிசாசு அவன் ஜெயிச்சிடறான் சில நேரங்கள்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன தோல்வியை தான் சந்திக்கிறோம். வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்காது. வீட்டில் என்ன சொல்லுவோம்? இல்லைங்க, எவ்வளோ சர்ச்சுக்கு போகிறோம், எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டோங்க, ஒன்று இல்லையே, திறந்து விட்டுட்டோமே, வாசலை திறந்து விட்டுட்டோம். பிசாசு உள்ள எல்லா காரியங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படி ஆசீர்வாதங்கள் வரும்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம இருதயத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். டக்குன்னு வாயிலிருந்து வர்றதில்லை வார்த்தைகள். எந்த விதமான நெகட்டிவான வார்த்தைகளோ, எந்த விதமான தவறான வார்த்தைகள் உடனேலாம் வர்றதில்லை. அது பிசாசு என்ன பண்றான்? இருதயத்தை நெகட்டிவ் தாட்ஸ்னால, தவறான காரியங்களால இருதயத்தை நிறைச்சி அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான்? பேச வைக்கிறான். அதனாலதான் இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால என்ன பண்ணணும்? நிரப்ப வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 45வது அதிகாரம், சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. பாருங்க எப்படி சொல்றாரு, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நல்ல காரியத்தினால நிறைச்சி வச்சிருக்கிறேன்றார். என்னுடைய இருதயத்தை நல்ல காரியத்தினால நிறைச்சிருக்கிறேன். பாருங்க, ஒரு பாத்திரத்தில் பால் வைக்கிறோம். பாலை சூடு பண்ணும்போது என்ன வருது? பொங்கி வருது? பால் தான் பொங்கி வருது, வேற எதுவும் வரல. எதை நம்ம நிறைச்சி வைக்கிறோமோ அதுதான் என்ன ஆகுது? நம்ம இருதயத்திலேருந்து பொங்கி வெளியே வருகிறது. என் இருதயம் நல்ல விசேஷம் என்ன பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை தவிர ஒரு பெரிய நல்ல விசேஷங்கள் எதனா இருக்க முடியுமா? கர்த்தருடைய வார்த்தை நல்ல விசேஷங்கள். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். கெட்ட விஷயத்தினால் நிறைந்திருந்தா ராஜா குறித்து என்ன பாடி இருப்பார்? ஒரு பாட்டு. நல்ல இருதயத்தில் நல்ல காரியங்களை வைத்து அவர் பாடுறாரு பாருங்க. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என்னுடைய நாவு என்னன்னு சொல்றாரு? என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. விரைவாயின்னு வரும்பொழுது இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்கு? ரெடி ரைட்டர் அப்படின்னா ஆயத்தமா இருக்கிறவனுடைய எழுத்தாணி. யார் ரொம்ப ஆயத்தமா எழுதுவாங்க? இப்போ எக்ஸாம்ல மாணவர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, எக்ஸாம் எழுத போறாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க கையில். அவங்க எந்த கொஸ்டின் ரொம்ப வேகமாக எழுத முடியும்? எழுத ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெடியாக இருக்கிறாங்க. எந்த கொஸ்டின் கடற்கன்னு எழுதுவாங்க? தெரிஞ்ச கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க? அப்படி பெண்ணு வச்சா கடற்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், எழுதிட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க இருதயத்திலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இருதயத்திலேருந்து வெளியே பெண்ணு வழியா வந்துக்கிட்டே இருக்குது. இதே தெரியாத கொஸ்டினாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பெண்ணு பாட்டுன்னு அப்படியே இருக்க வேண்டியது தான். பெண்ணு என்ன எழுதுறது ஒன்றும் தெரியலையே, வேற ஏதாச்சும் ஒன்றும் இல்லாததும் கட்டுக்கதைகள் எதனா எழுதுனா கூட ஒன்றும் மைண்டில் வரமாட்டேங்குது. இருதயத்தில் இருந்தால் தான் பெண்ணு வழியாது வெளியே வருது. அதே போல தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. என்னுடைய நாவு விரைவாக எழுதுகிறனுடைய எழுத்தாணி. எப்படி வருது? என்னுடைய நாவு கடகடன்னு எதை பேசும் அப்படின்னா, என்னுடைய இருதயத்தில் எதை நான் வைக்கிறேனோ அதை தான் அது பேசுது. என்னுடைய இருதயத்தில் நான் எதை வைக்கிறேனோ அதுதான் என்ன பண்ணுது? இந்த நாவு பேசுகிறது. ஹல்லேலூயா. இந்த இருதயம் டூ வே மாதிரி. இந்த இருதயம்
இப்போ சாலைகள்லாம் இருக்குல்ல, ஒன் வேன்னு சொல்கிறோம். சிலது வந்து எப்படி இருக்கும், டூ வே. ஒன் வேனா ஒரு வழி தான் அந்த வாகனங்கள்லாம் கடந்து செல்ல முடியும், ஆப்போசிட் வண்டி வர முடியாது. டூ வேனா போகலாம், அதே வழியாக திரும்பவும் வரலாம். நம்முடைய இருதயம் நாவும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டூ வே, ரெண்டு வழி. எப்படின்னா இருதயத்திலேருந்தும் வெளியே வரும், வெளியிலேருந்து நாவின் மூலமாக உள்ளவும் போகும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய இருதயம் வந்து நல்ல நிலத்தை போல இருக்குது. இந்த நிலத்தில் என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை வசனமாகி அந்த வார்த்தையாகி அந்த விதையை என்ன பண்ணணும், விதைக்கணும். எப்படி விதைக்கிறோம் நம்ம? இந்த நாவின் மூலமாக தான், வாயின் மூலமாக தான் என்ன பண்ணுறோம், அந்த வசனத்தை எடுத்து எடுத்து விதைக்கிறோம். வசனத்தை விதைச்சி விதைச்சி இருதயத்தில் வைத்து வைத்து விதைக்கிறோம். சரிங்களா? இந்த வசனத்தை சொல்லி சொல்லி தான் விதைக்கிறோம். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, அப்படி கிடையாது. இந்த வசனத்தை எடுத்து நாவினால் உச்சரித்து திரும்ப திரும்ப சொல்லி 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 என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்தில் விதைக்கிறேன். விதைக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்திலேருந்து பலன் கொடுக்கிறது. அது பெருகி பெருக்கத்தை கொடுத்து பலன் கொடுக்கிறது. சரிங்களா? அந்த இருதயத்திலிருந்து என்னுடைய நாவின் வழியாக திரும்பவுமா என்ன பண்ணுது, வெளியில் வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அது கொடுக்கிறது. இப்போ இருதயம் ஃபுல்லாக கர்த்தருடைய வார்த்தையினாலே நிறைஞ்சிருந்தா, பாசிட்டிவ் தாட்ஸ்லேயே நிறைஞ்சிருந்தா, என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் என்னுடைய நாவின் வழியாக வெளியே வரும். ஹல்லேலூயா. அப்போ எதை பேசினாலும் ஏசப்பை பற்றி பேசுகிறோம், அவருடைய வசனத்தை பற்றி பேசுகிறோம், அவருடைய பாடல்களை பற்றி பேசுகிறோம், நல்ல காரியங்களை பேசுகிறோம். ஏன்னா என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது. என்னுடைய நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி கடன்னு எழுதுது. ஏன்னா இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்முடைய இருதயம் வந்து பொல்லாத சிந்தனைகளால் நிறைஞ்சிருச்சுன்னா, அதாவது நெகட்டிவ் தாட்ஸு, அதாவது ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கை இல்லாத தன்மை, எதிர்காலத்தை குறித்த ஒரு ஒரு பயம், இதெல்லாம் உள்ளே இருந்ததுன்னா பேசும்போது எப்படி தான் வருது? நீங்கள் இல்லைங்க, என்னங்க கடவுளுக்கு கண் இருந்தால் ஏங்க இப்படிலாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்களுடைய தாட்ஸில் வந்து அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கும். அவங்க என்ன யோசிப்பாங்க பாருங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஏங்க இந்த உலகத்தில் நிலநடுக்கம் வருது? கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் ஏங்க சுனாமி வந்து சின்ன பிள்ளைங்களாம் இறந்து போனாங்களே, பெண்கள்லாம் இறந்து போனாங்களே, கடவுள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடாதா? இதெல்லாம் மாற்றி இருக்கக்கூடாதா? கடவுள் நினச்சிருந்தா இந்த மரணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாமே. இப்படிலாம் வந்து உள்ளத்தில் வந்து பலவிதமான கேள்விகள் இதெல்லாம் வந்து உள்ளத்தில் இருக்குது. இதுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் சபையில் இருக்குது. சபைக்கு வந்தால் தான் அதை சொல்ல முடியும். வெளியிலே இருந்தே கேள்வி கேட்டுட்டு இருந்தால் எப்படி சொல்லி கற்றுக் கொடுக்க முடியும்ல? சபைக்கு வந்தால் அவங்களுக்கு வந்து அந்த கேள்விகளுக்கான பதில் நம்ம இந்த சபையில் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸால் நிறைஞ்சிருக்கும் போது அவங்க வாயிலேருந்து வருகிற வார்த்தைகளும் அது வித்தியாசமாக தான் இருக்கும். இல்லைங்க, இந்த வாழ்க்கை என் தலையெழுத்து இப்படி எழுதியிருக்குது, நான் இப்படி தான் நடக்கணும்னு இருக்கு, நான் ஏன் வாழணும், எதுக்கு நான் பிறந்தேன்னு தெரியல, எதுக்கு நான் இங்கே இருக்கிறேன்னே தெரியல, இப்படியான வார்த்தைகளை சொல்கிறாங்க. காரணம் அவங்களுடைய இருதயம் கெட்ட சிந்தனைகளால், நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான நினைவுகளால் நிறைந்திருக்கிறதுனால வார்த்தைகள் அப்படி மாறுகிறது. ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, வசனத்தை தான் அவங்க படிக்கிறாங்க, வேதத்தை தான் தியானம் பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க, சபைக்கு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பிசாசு சில நேரங்கள் என்ன பண்ணுறான், அந்த மைண்டு வழியாக சில தேவையில்லாத தாட்ஸை உள்ளே போட்டு திணிக்க பார்க்குறான். தேவையில்லாத தாட்ஸ், பாரு என்ன சொன்னாங்க பார்த்தியா, என்ன நடந்தது பார்த்தியா, உனக்கு எப்படி நடந்திருக்கு பாரு, இப்படி இருக்கு, இப்போ வாழ்க்கையில் எப்படி நடந்துட்டு இருக்குது பாரு, உனக்கு கடவுள் எந்த அற்புதமும் பண்ணல, எதுவுமே உனக்கு நடக்கலை, கடவுள் உனக்கு எதுவுமே செய்யலை, எந்த இதுவும் நடக்கலை பாரு, எவ்வளோ வியாதியில் இருக்கிற, சுகமே இல்லை, எதுக்கு நீ சர்ச்சைக்கு போகிற, அதனால என்ன பிரயோஜனமா அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே போடுவோம். போட 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 என்ன எதிர்பார்க்குறான்னா, நான் அந்த தாட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன், வாயிலேருந்து எதுனா வராதான்னு எதிர்பார்க்குறேன். வாயிலேருந்து எதுனா வராதா, வந்துருச்சுன்னா வந்து ஆமாம் ஜெயிச்சிட்டோம் நம்ம, அவ்வளோதான். எதுக்குங்க நானும் அதெல்லாம் வேணாங்க, எல்லாம் விட்டுட்டேங்க, எனக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க வந்திருக்கிறேன், ஜபமாவது இதுவாகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம நினைக்கிறது தாங்க நடக்கும், நம்ம செய்யறது தாங்க நடக்கும் அப்படின்னு சில பேர் போயிடுறாங்க. அந்த வாயின் அந்த வார்த்தையை வர வைக்கிறதுக்கு எல்லா விதமான காரியங்களும் பிசாசு செய்கிறான். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சொல் தவறாது. கர்த்தருடைய வார்த்தைக்காக எந்த வார்த்தைக்கு நம்ம பேசக்கூடாது. அதுக்காக ஒரு சகிப்புத்தன்மை நமக்கு நிச்சயமாக வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மீண்டும் அந்த யாக்கோபு புத்தகத்துக்கு நேராக வந்துடலாம், சீக்கிரம் முடிக்கலாம். பாருங்க 3வது வசனம், யாக்கோபு 3வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம்.
ஹல்லேலூயா. நம்ம முழு சரீரத்தையும் அடக்கி ஆள்றது எது தெரியுங்களா? நம்முடைய நாவு தான். ஹல்லேலூயா. நம்முடைய நாவு தான் நம்முடைய சரீரத்தையே கண்ட்ரோல் பண்ணுது. இந்த நாவில் கோட்டை விட்டோம் அப்படின்னா சர்ச்சுக்கு வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீ எத்தனை நாள் உபவாசம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஹல்லேலூயா. பைபிள் சத்தியம் நமக்கு அதுதான் சொல்லுது. எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், என் நாவில் என் இஷ்டத்துக்கு வந்தபடி நான் பேசுவேன் அப்படின்னா எந்த விதமான நன்மையை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. பிரயோஜனமே இருக்காது. சபைக்கு 20 வருஷம் போனாலும் சரி, 30 வருஷம் போனாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இருக்காது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வாயின் வார்த்தைகளை, இந்த நாவை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய முழு சரீரத்தையும் அது கண்ட்ரோல் பண்ணுகிறது, முழு வாழ்க்கையுமே கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைச்ச ஒரு நல்ல வாழ்க்கை இந்த பூமியில வாழ முடியும். 4வது எல்லாமே உதாரணமா சொல்லிட்டு வர்றாரு, இல்லஸ்ட்ரேஷனா சொல்லிட்டு வர்றாரு யாக்கோபு. 4வது வசனம் சொல்றாரு பாருங்க, கப்பல்களையும் பாருங்கள். முதல்ல என்ன சொன்னாரு? குதிரையை பாருன்னாருங்க. இப்ப என்ன சொல்றாரு? கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அதாவது அவ்வளோ பெரிய கப்பல் ஏதோ ஒரு இடத்துக்கு டெஸ்டினேஷன் போகிறதுக்கு இவங்க கிளம்பிட்டாங்க, புறப்பட்டாங்க. வழியில் காற்று அடிக்குது, எல்லாமே பெரிய புயல் மாதிரி வீசுது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த கப்பலை நடத்துகிறவன் தீர்மானிக்கிறானோ அந்த சிறிய சுக்கானை கொண்டு என்ன பண்ணுறான்னா, போகிற இடத்துக்கு இத்தனை மணி நேரத்தில், இத்தனை நாட்களுக்குள்ளே, இந்த நேரத்தில் அங்கே போய் ரீச் ஆகணும்னு சொல்லி கரெக்டாக போய் சேர்ந்துடுறான். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? சின்ன ஒரு சுக்கான். அந்த ஒரு சின்ன சுக்கான் என்ன பண்ணுதான், அந்த கப்பலையே அதை கண்ட்ரோல் பண்ணி போக வேண்டிய அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம நினைக்கிறது என்னன்னா, போக வேண்டிய ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு நிறைய ஒரு ஆசைகள் இருக்கும், நல்ல ஒரு கோல், நம்ம கர்த்தர் அழைத்த அழைப்பு, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்கள், நான் இப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட காரியத்தை அடையணும், இவ்வளோ பெரிய நான் உயர்வை மேன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த இடத்துக்கு போய் நான் போய் சேரணும், வாழ்க்கை பயணத்தை இப்படி வெற்றிகரமாக நான் முடிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கான அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சுக்கான மாதிரி கர்த்தர் ஒன்று கொடுத்துருக்கிறார். அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. சுக்கான மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறார். என்னது அது? சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையை சரியான திசைக்கு நேராக, சரியான ஒரு இடத்துக்கு நேராக கொண்டு செல்லுகிற சுக்கான் எது? நாங்கள் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லிக்கிறேன். நாவு மறந்துடக்கூட, கவனிச்சுட்டே வரணும், பின்னாடியே கவனிச்சுட்டு வரணும். சரிங்களா? நாவு தான் அது. ஓகே. அப்போ அந்த சுக்கான் வந்து அவ்வளோ பெரிய கப்பலை என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போயிடுது. அந்த சுக்கான் இல்லை அப்படின்னா அந்த கப்பல் எங்கே போவோம்? அது எங்கே போகுது நமக்கே தெரியாது, எங்கேயாவது போய் முட்டி மோதும். ஹல்லேலூயா. இந்த நாவு சரியில்லை அப்படின்னா வாழ்க்கை எங்கேயாவது முட்டி மோதும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த நாவை சரியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அப்பா பைபிள் இப்படி தான் சொல்லுதா, நாவை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பேசணும், எதை பேசணும்ன்றத, இந்த நாவை கரெக்டாக நம்ம புத்திசாலித்தனமாக, இப்படி கூட சொல்லலாம், புத்திசாலித்தனமாக ஒரு நாவை பயன்படுத்தணும் அப்படின்னா பைபிள் அர்த்தம் சொல்லுது, புத்திமானாய் நடந்துகொள் அப்படின்லாம் சொல்லுதில்ல. அதை பயன்படுத்தினோம்னா சரியான இடத்துல போய் கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப நல்லா பாருங்க, படிக்கிற பசங்க ஸ்கூல்லலாம் பாருங்க, நல்லா படிக்கிற பசங்க வந்து படிக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க, படிக்கிற மாதிரியே ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. எல்லாம் பசங்களோட சேர்ந்து விளையாடுவாங்க, எல்லாம். ஆனால் படிச்சிருவான், கரெக்டாக என்ன பண்ணுவான், படிச்சிருவான். பக்கத்தில் கேட்பேன், படிச்சியாடா எக்ஸாம்? இல்லைடா, ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்வான். சரி பரவாயில்ல, ஏதோ தான் படிச்சிருக்கான் அப்படின்னு. கடைசியாக மார்க் ஷீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துட்டு, என் கூட தானடா சுற்றிட்டு இருந்த, என் கூட தானே இருந்த, எப்படி இவ்வளோ மார்க் எடுத்த? ஏதோ ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கான், அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம கூடவே சிலர் இருப்பாங்க, ஒருத்த மட்டும் அப்படி ஷைன் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறான் மேலே. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் யோசிச்சு பார்த்தீங்களா? கூடவே ஒருத்தன் இருக்கிறான். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது. நம்ம வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி, நஷ்டத்தின் மேலே நஷ்டம், என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு. பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான், என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான், அமைதியாக தான் இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒன்றும் பண்ணல. நாவை என்ன பண்ற? கண்ட்ரோல் பண்ணி அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அது வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கும். கரெக்டான வார்த்தைகளை, கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேச வேண்டும். இந்த நாவை பயன்படுத்தி. இந்த நாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையே கம்ப்ளீட்டா என்ன பண்ணுது? திருப்புகிறது. புத்திமானாய் நடந்து கொள்ளணுமா, இந்த நாவை கரெக்டா பாதுகாத்து கொண்டோமானால் புத்திமானாய் நடந்து கொள்ளலாம்.
ஆசீர்வாதம் தானாக வரும். ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. பைபிளில் கர்த்தர் சொல்கிற காரியங்களை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக கவனிச்சாலே போதும், தானாக தேடி வரும். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, 5வது வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்க, சின்ன ஒரு நாவு என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தாங்க வந்துக்கிறேன், எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். பைபிள் வசனம் சொல்லுது, ஒருவன் தனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னான்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம்னு சொல்லுது பைபிள். ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியுங்க, எல்லாத்தையும் பார்த்து தான் வந்துக்கிறேன், எனக்கு எல்லா அனுபவம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னா இன்னும் கூட சரியாக தெரிஞ்சிக்கல அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டியது தான். நாவு சின்ன நாவு தானே, அந்த சின்ன நாவு என்ன பண்ணுதான்? பெருமையானவைகளை பேசி வாழ்க்கையை அழிச்சு போட்டுது. சின்ன ஒரு சிறிய ஒரு நாவு பெருமையானவைகளை பேசி அவன் வாழ்க்கையை என்ன பண்ணிடுமா? கெடுத்து போட்டுருவன். நாவு பாருங்க, ரொம்ப நல்ல இடத்துக்கு கொண்டு கொண்டு செல்றதுக்கும் இந்த நாவு தான் பயன்படுது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கும் இந்த நாவு தான் பயன்படுகிறது. அப்படியே நாவானதும் சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. சின்ன ஒரு பெரிய காட்டை கொளுத்துறதுக்கு எத்தனை தீப்பந்தம் தேவை நமக்கு சொல்லுங்க? ஒரு பெரிய காட்டை கொளுத்துவதற்கு ஒரு 100 தீப்பந்தம் பத்துமா? எவ்வளோ தேவைப்படும் சொல்லுங்க? சொல்ல மாட்டீங்களா? ஒரே ஒரு தீக்குச்சி போதுமா இல்லைங்களா? போதும். நாவு அப்படிப்பட்ட காரியங்களை வாழ்க்கையில போடணும். ஒரே ஒரு சின்ன நாவுனால சொல்ற சில காரியங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. நாவு என்ன பண்ணுதா? நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தி யாருக்கும் சந்தோஷமா இல்லையா? எல்லாம் ரொம்ப டல் ஆயிட்டு. எல்லா சத்தியமும் நமக்கு தெரியணும்ல. ஓகே, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்திடுதான். நாவு என்ன பண்ணுது? அதை ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத நினைவுகள், விபச்சாரம், வேசித்தனம், மதியினம் இதெல்லாம் வெளியே வந்து என்ன பண்ணிடுது? அந்த மனுஷனை கரைப்படுத்தி விடுகிறது. எப்படி வெளியே வருது? நாவு தான், வாயின் வார்த்தைகள் தான் என்ன பண்ணுது? அந்த மனுஷனை கரைப்படுத்தி உதவாத மனிதனாக அவனை மாற்றி விடுகிறது. ஒரு மனுஷன் வாழ்க்கை கரைப்பட்டுடுச்சுன்னா யூஸ்லெஸ், அது யூஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் ஒரு மனுஷனை சுத்திகரிக்கிறாரு அப்படின்னா, சுத்திகரிச்சிட்டாரு அப்படின்னா கிளீனா இருக்கணும். கிளீன் வெசலை தான் என்ன பண்ற? கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்தணுமா? நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்கணும்? கிளீன் வெசலா, சுத்தமான பாத்திரங்களா இருக்கும்பொழுது கர்த்தர் நம்ம எடுத்து, கரைப்பட்ட பாத்திரமா இருந்தா பண்ணுவாங்க, அது நல்ல இடத்துல வைக்க மாட்டாங்க, தூக்கி வெளியில தான் போடுவாங்க. அதை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? அதை பயன்படுத்த மாட்டார். நல்ல பாத்திரங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? பயன்படுத்த. கரைப்பட்ட காரியங்களா இருந்தா அதை யூஸ்லெஸ்ஸா அது நமக்கு கர்த்தருக்கு மாறிவிடும். அதே வசனம் பாருங்க, ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும். ஒரு மனுஷனுடைய லைஃப் ஸ்பேன், அதாவது அவனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷன் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் வரைக்கும் வாழலாம் அப்படின்னா இந்த நாவு என்ன பண்ணிடுமா? அவனுடைய வயசை கூட என்ன பண்ணிடும்? குறைச்சி விட்டுரும். எவ்வளோ பவர் இருக்கு பாருங்க, எவ்வளோ ஒரு பவர். வயசு குறுக்கி போயிடும், காலம் ஆயுசு குறைஞ்சி போனோமா அந்த நாவை பயன்படுத்தி என்ன பண்ணிடலாம்? ஆயுசே குறைஞ்சி போயிடும். எலியா தீர்க்கதரிசி பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே போதும்ன்றார். வாழ்க்கை போதும், சாவறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆயிட்டார். போதும் உடனே என்ன ஆயிடுச்சு? அதே மாதிரி தான் ஆயிடுச்சு, வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய அழைப்பு, அவருடைய அபிஷேகம், அனாயிண்டிங் எல்லாம் இன்னொரு மனிதன்கிட்ட போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வேலையை யாரை கொண்டாவது செய்வார், அவருடைய திட்டத்தை யாரை கொண்டுமாவது நிறைவேற்றுவார். அது அவருக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தர் நம்ம கிட்ட சில பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு மிகுந்த ஜாக்கிரதையாக அந்த காரியங்களை செய்யறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, வேணான்னு சொன்னாரு, முடிஞ்சிச்சு, இல்லப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, இருப்பா அப்படிலாம் சொல்லலை. நாவல் அவ்வளோ பவர் இருக்கு. நாவல் அவரை நான் இல்லைங்க, இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேங்க, அவ்வளோதாங்க, நான் போயிடுறேன், செத்துருவேங்க, இனிமேல் வாழ்க்கை வேணும்னா அது அப்படி தான் நடக்கும். நான் இன்னும் இந்த உலகத்தில் இருந்து, நான் ஜீவனுள்ளவனாக இருந்து, சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்? பிரஸ்தாபப்படுத்துவேன். நீங்கள் சொல்ல சொல்ல ஆயுசு கூடும். ஹல்லேலூயா.
ஆண்டவரே நான் மறிக்க விரும்பல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும்னா ஆண்டவர் ஆயுசு கொடுப்பார். ஆண்டவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதெல்லாம் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாளுக்கு உங்களுடைய ஊழியத்தை நான் செய்யணும், உங்களுடைய காரியத்தை நான் நிறைவேற்றணும், எனக்கு ஜீவன் வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. அதுக்கு அகைன்ஸ்டா போக மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அது ஒரு மனுஷன் நிறைய பேர் எப்படி மறிக்கிறாங்கன்னா, இந்த வாழ்க்கையை வெறுத்து இது வேணாம், எதுக்கு நான் வாழணும் அப்படின்னு வாயில வார்த்தை வர்றதுனால தான் நிறைய பேரோட வாழ்க்கையில மரணங்களே வருது. ஆண்டவர் விரும்பாத மரணங்கள் நிறைய பேர் பெற்றுக்கொள்றாங்க தெரியுங்களா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகறாங்க. எப்படிப்பட்ட அறிவு? இல்ல, வாயின் வார்த்தைகள்ல தடுமாற்றம், வாயின் வார்த்தைகள்ல கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசுறதுனால நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆயுள் சக்கரத்தை 6வது வசனத்தை படிச்சுட்டு இருக்கேன். ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவு என்ன பண்ணுமா? நரக அக்கினி என்ன பண்ணும்? குடும்பத்துல, நம்முடைய சூழ்நிலைகள்ல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நரக அக்கினி என்ன பண்ணிடுது? இந்த நாவு போய் எடுத்துட்டு வந்துடும். உண்மையான நரக அக்கினி, அந்த நரக அக்கினி கெஹானான்னு வருது அந்த கிரேக்க மொழியில. அதே வார்த்தையை தான் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. நரக அக்கினி, உண்மையான நரக அக்கினியை இன்னைக்கு இருக்கிற இந்த பூமியில கூட அந்த நரக அக்கினியை கொண்டு வந்து விடும். எதுக்கு அந்த வல்லமை இருக்குன்னா, நாவுக்கு அந்த பவர் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட பாருங்க, இந்த நம்ம பூமியில தான் இருக்கிறோம், பிரத்யட்சமான பரலோகத்துக்குள்ள நம்ம போல. ஆனா பரலோகத்தினுடைய சந்தோஷம், பரலோகத்தினுடைய மகிமை, சில பேர் ஆராதிக்கும் போது என்ன சொல்றாங்க? பரலோகத்திலே இருந்த மாதிரி இருந்ததுங்க, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது, அவ்வளோ சமாதானமா, காட்ஸ் பிரசன்ஸ் நல்லா இருந்தது, அவ்வளோ நாங்கள் சந்தோஷமா இருந்து சொல்றோமா இல்லையா? நம்முடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சா இல்லைங்களா? உண்டானது தானே. அது பரலோகத்தின் சந்தோஷம், அது தேவனுடைய சந்தோஷம், கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம். இந்த உலகத்திலேயே நம்ம தேவனுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய நன்மைகளை இந்த உலகத்திலே நம்ம அனுபவிக்க முடியும். அதே போலதான் இந்த உலகத்திலேயே நரகத்தினுடைய அக்கினி இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு குடும்பத்துல செயல்பட முடியும். ஹல்லேலூயா. அது அந்த நரக அக்கினை கொண்டு வர்றது எது? நாவு தான். எங்கேயோ இருந்த நரகத்துல இருந்த அக்கினியை அந்த நாவு என்ன பண்ணுது? வீட்டில் எடுத்துட்டு கொண்டு வந்து விட்டுருது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை பேசுறோமோ இந்த நாவல பேசுற வார்த்தைகள் ஒரு எஃபெக்ட் உண்டாகும். உண்டாகாம இருக்காது, கண்டிப்பா உண்டாகும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க 7வது வசனம் பாருங்க. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தில் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. இதெல்லாத்தையும் அடக்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்குது. எவ்வளோ அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாவு எவ்வளோ பெரிய காரியத்தை வாழ்க்கையில் செய்து பாருங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். எப்படி அது பண்ண முடியும்? தேவனையும் துதிக்கிறோம், தேவனுடைய சாயலினால் படைக்கப்பட்ட மனுஷனை என்ன பண்றோமா? சபிக்கிறவர்களாக இருக்கிறோம் சில நேரங்கள். இது எப்படி சாத்தியம்? துதித்தலும் 10வது வசனம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் துதிக்கிற, இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் என்ன பண்ற? தேவனுடைய சாயலினால் படைக்கப்பட்ட மனுஷனை சபிக்கிற. இதெல்லாம் சரியில்லை. ஹல்லேலூயா. அதாவது ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிற ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நம் வாயினால் என்ன பண்ணக்கூடாது? சபிக்க கூடாது, அவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையில் அது ரொம்ப ரொம்ப மிகவும் மோசமான ஒரு பாவமாக இருக்கு. யாரையும் நம்ம குற்றப்படுத்தணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. காரணம் என்ன தெரியுங்களா? குற்றப்படுத்துவதற்கான தகுதி நமக்கு யாருக்குமே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினோம். இங்க பிரசங்கம் பண்ற என்னிடத்துலயும் பாவம் இருந்தது, இருக்குது. இங்க உட்காந்துட்டு இருக்கவங்கிட்டையும் பாவம் இருந்தது, இருக்கலாம். ஏதாவது சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கிறோம், தவறுகிறோம். நம்ம அநேக காரியங்களை நம்ம தவறுகிறோம். யாருமே பர்ஃபெக்டான ஆட்கள் கிடையாது இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. பர்ஃபெக்டா ஆவதற்கு நம்ம என்ன பண்றோம்? ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம். யாரையும் குற்றப்படுத்துவதற்கான தகுதி நம்ம இடத்தில் இல்லை. ஒருத்தர் மட்டும் தான் குற்றப்படுத்தலாம், அவருக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு. அது யாருக்கு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் அந்த தகுதி இருக்கு. யாருக்கு தான் தகுதி இருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அந்த தகுதி இருக்கு. ஏன் இருக்குன்னா, அவர் மாத்திரம் தான் பாவம் செய்யல. அவர் மாத்திரம்தான் பாவம் செய்யல.
அவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமியில மனுஷனா பிறந்து எல்லா விதமான அந்த கஷ்டத்தையும் பாடுகளையும் சகிச்சார். எல்லா விதமான பாடுகளை நம்ம போல அவர் சோதனையெல்லாம் அனுபவிச்சிருக்கிறாரு, சந்திச்சிருக்கிறாரு, பாடுகளை அனுபவித்திருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் பட்டிருக்கிறார். அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை. ஆனா அவர் பாவம் செய்யல. அவர் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ண முடியும், குற்றம் சாட்டுவதற்கு தகுதியானவர். ஆனா அவரே குற்றம் சாட்டவில்லை, யாரையும் அவர் குற்றப்படுத்தவில்லை, யாரும் ஆக்கினிக்குள்ளாக அவர் தீர்க்கவில்லை. அவரே தீர்க்காத போது நாம மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க முடியுமா? நீ தான் தப்பு பண்ண, உன்னால தான் வந்துச்சு, என்னால தான் வந்தது சொல்ல முடியுங்களா? சொல்லுவதற்கான எந்த தகுதியும் நம்மிடத்துல இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்ற வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயுல 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரம் பாத்தீங்கன்னா மலை பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து பண்றாரு. இந்த மலை பிரசங்கன்றது வேற ஒன்றும் இல்லை, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருந்த அந்த 10 கட்டளைகளை எடுத்து பிரசங்கம் பண்றார். 10 கட்டளைகளை எடுத்து பிரசங்கம், அதை விவரமா சொல்றாரு. நியாயப்பிரமாணத்தினுடைய 10 கட்டளைகளை எடுத்து விவரமா சொல்றது தான் மலை பிரசங்கம். சாதாரண ஜனங்களுக்குலாம் அது புரியாது. இது யாருக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கான அந்த வார்த்தைகள், வசனங்கள் தான் அந்த மலை பிரசங்கம். நான் மறுபடியும் பிறந்துட்டேன், நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவானர் எனக்குள்ள இருக்கிறாரு, இன்னொரு சகோதரனா இருக்கிறாங்க, இன்னொரு சகோதரியா இருக்கிறாங்க, அவங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, கிறிஸ்துவானர் அவருக்குள்ள இருக்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்க எப்படி நடந்துக்கணும்? ஹல்லேலூயா. தீமையோடு எதிர்த்து சொல்லுங்க, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் சொல்றாரு. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, கிறிஸ்துவானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறார். தீமையோடு என்ன பண்ணாதீங்க, எதிர்த்து நிற்க வேண்டாம். ஏதோ ஒரு விதத்துல தாவீதுக்கு இது புரிஞ்சிருக்கு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, சவுல் வந்து அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட விரோதமாக என்னுடைய கையை நீட்டுவது உயர்த்துவது எப்படின்னு கேட்கிறாரு. அவனுக்கு எதோ புரிஞ்சிருக்கு, காட்ஸ் அனாயிண்டிங் அந்த மனுஷன் மேல இருக்கு, நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனுஷனை தொடக்கூடாது, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். தேவன் ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்கிறாரு, தேவனுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டவன், தேவன் அவனுக்குள்ள இருக்கிறார். அவனை நம்ம எப்படி குற்றப்படுத்த முடியும்? பேசுறது, குற்றப்படுத்துறது எல்லாமே கர்த்தரையே குற்றப்படுத்துற மாதிரி. ஹல்லேலூயா. நீ ஒரு மனிதனை கர்த்தர் நீதிமானா மாற்றினாரானால் அந்த மனிதனை குற்றவாளி என்று தீர்க்கிறவன் யார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம குற்றப்படுத்த முடியாது. ரட்சிக்கப்பட்டவங்க, அதாவது இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்றார். சிறியர்கள் யாரு? யார் சிறியர்கள்? சுருக்கமா சொல்ல புரியுற மாதிரி சொல்லணும், புதுசா ரட்சிக்கப்பட்டவங்க. சிறியர்கள் யாரு? நியூ பிலீவர்ஸ், புதுசா ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்களுக்குள்ளேயும் கர்த்தர் இருக்கிறாரு, வாசம் பண்றாரு. அவர்களுக்கு நீங்க எதை செய்யறீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். அவங்களுக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது எனக்கே செஞ்சீங்க. அவங்க காவல்ல இருந்தாங்கன்னா நீங்க போய் பார்த்தீங்களா, என்ன பார்க்க வந்தீங்கன்னு சொல்றாரு. ஆகாரம் இல்லாத இருந்தாங்கன்னா நீங்க ஆகாரம் கொடுத்தீங்கன்னா அது எனக்கே செய்தீர்கள்னு சொல்றாரு. காரணம், அவங்களுக்குள்ள கிறிஸ்துவானர் இருக்கிறார். அப்ப அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியமும் யாருக்கு விரோதமாக நாம் பேசுகிறோம்? கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பேசுகிறோம். அதனால நம்ம பேசுகிற காரியம் ரொம்ப ஜாக்கிரதை. அதனால தான் சொல்றாரு, மன்னிங்கள் ஒருவருக்கு ஒருவர். நம்ம வசனம் போட்டிருக்க பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? பிதாவை இவர்களை மன்னியுன்றார். பிதா அவரை மன்னிக்கிறார், மன்னிக்காம இருக்குது பிதா கிட்ட இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ண, தன்னை சேஃப் கார்ட் பண்றாரு. இவர்கள் மேல இருக்கிற கசப்போ வெறுப்போ எனக்கு இல்லை, இவர்கள் மேல கசப்போ வெறுப்போ எனக்கு இல்லை, என்னுடைய இருதயத்தில் இல்லை, என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்குதுன்னு சொல்றது என்ன சொல்றாரு? பிதாவை இவர்களுக்கு மன்னியும். நம்முடைய இருதயம் பாருங்க, சயின்ஸ்ல கூட சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எல்லாரையும் நேசிச்சோம் அப்படின்னா, எல்லாரையும் நம்ம அரவணைச்சோம், எல்லாரையும் நேசிச்சோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த செல்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய உடம்புல இருக்கிற அந்த செல்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்குமா? ஏன்னா வந்து மற்றவர்களை நம்ம நேசிக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் மேலே நம்ம ஒரு கசப்பு வைக்கும் போது, ஒரு தேவையில்லாத ஒரு வைராக்கியத்தை வைக்கும் போது என்ன நடக்குதான், நமக்குள்ளே இருக்கிற செல்ஸ் கூட அப்படியே பதட்டமாக இருக்குமா, அப்படியே டென்ஷனாக இருக்குமா, அப்படியே அதுக்கு அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குமா.
ஏன்னா அந்த 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 மைண்டு பாருங்க, அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, அந்த செல்ஸை வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆக்குது. அதனால தான் நிறைய பேர் கேன்சரே வருதான் சொல்றாங்க. ஏன் நிறைய பேர் கேன்சர் வருது? கோபம், எரிச்சல், கசப்பு இதெல்லாம் வரும்போது அந்த செல்ஸ் வந்து வேற மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருது. மற்றவர்களை நேசிக்கும் பொழுது, மற்ற இடத்துல அன்பு செலுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரமும் நல்லா இருக்கும், நம்முடைய மைண்டும் நல்லா இருக்கும், நம்முடைய ஆவியும் நல்லா இருக்கும். 11வது வசனம் முடிக்க விரும்புகிறேன். 11வது வசனம், ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என் சகோதரரே? அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் புறப்பட்டு வர முடியுமா? வர முடியாது. நீ ஆண்டவரோட பிள்ளைங்க, நம்ம இல்லாம ஒண்ணுதான் வரணும், ஒரே காரியம் தான் வரணும். ஆசீர்வாதமான வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகள், மற்றவர்களை உருவாக்குகிற வார்த்தைகள், மற்றவர்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், இதுதான் வரணும் ஒழிய நெகட்டிவான காரியங்கள் வராது, வரக்கூடாது. அப்படி இருக்கக்கூட ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுறது தான் பிரச்சனையே. பிரசங்கம் நல்லா இருந்ததுங்கன்ட்டு போயிடுவோம் நம்ம. ஆனால் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது இல்லை, நம்ம பயன்படுத்துறது, செயல்படுத்துறது இல்லை. ஆனால் அதை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். பாருங்க, நம்ம சொல்ற வார்த்தை. இன்னொரு அட்வைஸ் பண்றாரு பாருங்க, இதை வாசி முடிக்கலாம். கொலோசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 4:6. பாருங்க, சாரி 4:4, சாரி 4:6 தான். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாயும் இருப்பதாக. என்ன சொல்றாரு பாருங்க, ஒருத்தங்கிட்ட நீங்க பேசுறீங்கன்னா எப்படி பேசணும்னு நீங்க அறியணும். ஒரு இடத்துல பேசும் பொழுது எப்படி பேசணும். உங்கள் வசனம் வருது. உங்கள் வசனம் நம்ம என்னமோ வசனம் அப்படி இப்படின்னு நம்ம யோசிச்சிடறோம்ல. உங்கள் வசனம் வந்து இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன், அதுக்கு பேர் என்னது? நீங்க 2 பேர் பேசிக்கிறீங்க, 3 பேர் பேசிக்கிறீங்க, 4 பேர் பேசிக்கிறீங்க. நீங்க பேசும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பேசணும், ஒவ்வொரு இடத்துல எப்படி பேசணும்ன்றத சொல்றாரு. நீங்க பேசும்பொழுது அது எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் கிருபை பொருந்த, கிரேஷியஸா இருக்கணும். வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? கிரேஷியஸா, ஜென்டிலா இருக்கணும்னு சொல்லி வேதவசனம். எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதுமாயும் இருப்பதாக. இந்த உப்பு, சாரம் இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, பாவம் இல்லாத வாழ்க்கையை குறிக்குது. உப்பு சாரமேறினதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது. அதில் பாவம் கிடையாது, அதில் அசுத்தம் கிடையாது. சாரமற்று போயிடுச்சுன்னா பாவம் உள்ள வந்து கெடுத்து போட்டுச்சுன்னு அர்த்தம். அப்போ உப்பால் சாரம் ஏறினதுன்னா என்ன அர்த்தம்னா, அங்கே பாவம் கிடையாது, அசுத்தம் கிடையாது. அங்கே என்ன இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, கர்த்தருடைய மகிமை இருக்கு, தேவ பேலன் இருக்குது. அதுதான் உப்பால் ஒருத்தரை என்கரேஜ் பண்ற மாதிரி, ஒருத்தரை கட்டி எழுப்புற மாதிரி கிரேஷியஸா நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வாசிட்டு நான் முடிக்கிறேன் பாருங்க, அதிகமாக பேச விரும்பல, நேரம் இல்லை, முடிஞ்சிச்சு டைமு. 13வது வசனம், அதே யாக்கோபு 3:13, உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜன்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானமும். இந்த யாக்கோபு புத்தகத்தை நீங்க வாசி பார்த்தீங்கனாலே முதல் அதிகாரத்தில் வரும். என்ன வரும்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், சொல்லுங்க என்னன்னு வரும்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் சொல்லு, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும்
ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை படிச்சு என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு சயின்ஸில் மார்க்கு கம்மியாயிடுச்சு, மேக்ஸில் மார்க்கு கம்மியாகி போச்சு, நல்லா படித்து நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்லா படித்து ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ கலெக்டராகவோ மாறாண்ட நீ ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானத்தை அவர் சொல்லலை. எந்த ஞானத்தை சொல்ல, அதோட விளக்கத்தை இங்கே சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு? 17வது வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சாந்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் ஞானம். இது எப்படி இருதயம் பாருங்க, இந்த இருதயத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததுன்னா, அந்த சுத்தமான இருதயம், அந்த சமாதானம் சாந்தம் இணக்கம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுதாங்க ஞானம்னு சொல்றார் கர்த்தர். அல்லேலூயா. ஞானமுள்ள இருதயம். ஞானமுள்ள இருதயத்தில் என்ன இருக்குது? சாந்தம் இருக்குது, சமாதானம் இருக்குது, இணக்கம் இருக்குது, சுத்தம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுதான் ஞானமுள்ள இருதயம். அது இந்த இருதயத்தை தான் காத்துக்கொள்ளணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. எல்லா காவலோடு கூட உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று தான் புறப்படணும், மரணத்திற்கான ஊற்று புறப்பட கூடாது. இந்த நாவு ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஜெபிக்கலாங்களா? கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக, சத்தியத்திற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய நாவை கர்த்தாவே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் சொல்லுவதற்கும் பேசுவதற்கும் அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த நாவை நாங்கள் ஆண்டவரே பயன்படுத்த கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய நாவை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, இந்த நாவில கர்த்தாவே உமக்கு பிரியமான வார்த்தைகள் பேசவும், பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேசவும், ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசவும், உமக்கு உகந்த வார்த்தைகளை பேசவும் எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம், நன்றி ராஜா. எங்கள் இருதயத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நாவை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு தீர்மானத்தை இந்த நாளில் எடுக்கிறேன். இந்த நாவை உமக்காக மாத்திரம் பயன்படுத்த, உங்களுடைய வார்த்தைக்காக மாத்திரம் பயன்படுத்த, உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரே செய்வதற்கு சொல்வதற்கு மாத்திரம் ஆண்டவரே இந்த நாவை பயன்படுத்துவேன் என்று ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள் கர்த்தாவே நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற, ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு இருதயங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிற. இந்த வார்த்தைகள் வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாமத்திற்கு சகல துதி கன மகிமை ஆட்டி செலுத்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.